உலக அரசியலின் உண்மை முகம். நண்பர்களே, நீங்க தினமும் உபயோகப்படுத்துற ரூபாய், பணப்பே, UPI, ATM இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி. ஆனா இந்த உலகத்தையே இயக்குற ஒரு பணம் இருக்கு. அதுதான் அமெரிக்க டாலர். இந்த டாலர் ஒரு நாட்டின் பணம் மட்டும் இல்ல, இது ஒரு அரசியல் ஆயுதம், ஒரு பொருளாதார சக்தி, ஒரு உலக அதிகார சின்னம். இப்போ ஒரு கேள்வி எழுது. இந்த டாலர் நாளைக்கு வலுவிழந்தா உலக அரசியல், உலக வியாபாரம், நம்ம வாழ்க்கை எல்லாமே எப்படி மாறும்? இந்த கதையை புரிஞ்சுக்க கொஞ்சம் பின்னாடி போகணும். இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய சக்தியா மாறியது. அந்த நேரத்துல உலக நாடுகள் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. உலக வியாபாரம் எல்லாம் ஒரு பொது பணத்தை வைத்து நடக்கட்டும். அந்த பொது பணமா தேர்வு செய்யப்பட்டதுதான் டாலர். அதுக்கப்புறம் எண்ணெய், தங்கம், கப்பல் போக்குவரத்து, ஆயுத விற்பனை, பெரிய தொழில் ஒப்பந்தங்கள் எல்லாமே டாலர்ல தான் நடக்க ஆரம்பிச்சது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு பெரிய அளவுல வியாபாரம் பண்ணணும்னா டாலர் இல்லாமல் முடியாத நிலை உருவானது. இதனாலதான் அமெரிக்காவுக்கு ஒரு தனி சக்தி கிடைச்சது. ஒரு நாட்டை எதிர்க்கணும்னா குண்டு போடாமலே அந்த நாட்டோட டாலர் பரிவர்த்தனையை நிறுத்தினாலே போதும். வங்கி கணக்குகள் முடக்கம், வர்த்தக தடை, வெளிநாட்டு முதலீடு நிறுத்தம், இந்த மாதிரி தண்டனைகள் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே மண்டியிட வைக்க முடியும். இங்கதான் சில நாடுகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. உலகம் முழுக்க ஒரு நாட்டின் பணத்தை நம்பி இருக்க வேண்டுமா? இந்த அமைப்பு நியாயமானதா? இந்த கேள்வியிலிருந்துதான் பிரிக்ஸ் என்ற குழு முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா இந்த நாடுகள் உலக மக்கள் தொகையிலும் வளங்களிலும் வளர்ச்சியிலும் பெரிய பங்கு வகிக்கிற நாடுகள். இந்த நாடுகள் பேசுற முக்கிய விஷயம் என்னன்னா, நம்ம நாடுகளுக்குள்ள வியாபாரம் டாலர் இல்லாமல் நம்ம சொந்த பணத்துல பண்ண முடியுமா? ஒரு புதிய சர்வதேச பண அமைப்பு உருவாக்க முடியுமா? இது வெறும் பொருளாதார பேச்சு இல்ல, இது நேரடியான அரசியல் சவால். இப்போ சீனாவை பற்றி பார்ப்போம். சீனா உலகின் மிகப்பெரிய ஏற்றுமதி நாடுகளில் ஒன்று. மொபைல், எலக்ட்ரானிக்ஸ், மெஷின்கள், சோலார் பொருட்கள், கார்கள் எல்லாமே சீனாவிலிருந்து உலகம் முழுக்க போகுது. இப்போ வரை இந்த வியாபாரத்தில் பெரும்பாலும் டாலர் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா சீனா ஒரு திட்டத்தை மெதுவா முன்னெடுத்து வருகிறது. அது என்னன்னா, தன் பணமான யுவானை சர்வதேச அளவில் அதிகமாக பயன்படுத்த வைக்கணும். சில நாடுகளுடன் சீனா ஏற்கனவே யுவான்லேயே எண்ணெய் வாங்குற ஒப்பந்தங்கள் போட ஆரம்பிச்சிருக்கிறது. சில ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய நாடுகளுக்கு கடன் கொடுக்கும் போது டாலர் இல்லாமல் யுவான்லேயே கொடுக்கிறது. இதன் நோக்கம் என்ன? உலக வியாபாரத்தில் டாலரின் பங்கை குறைக்கணும். சீனா மையமாக இருக்கும் ஒரு புதிய பொருளாதார வலையமைப்பு உருவாக்கணும். டாலர் வலுவிழந்தா சீனாவுக்கு என்ன நடக்கும்? ஒரு பக்கம் சீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். யுவான் அதிக நாடுகளில் பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சா சீனா ஒரு புதிய பொருளாதார சக்தி மையமாக மாறலாம். ஆனா இன்னொரு பக்கம் ஆபத்தும் இருக்கு. உலக சந்தை குழப்பம் அடைந்தா சீனாவின் ஏற்றுமதி பாதிக்கப்படும். ஏன்னா சீனாவின் வளர்ச்சி பெரும்பாலும் வெளிநாட்டு வாங்குதல் மேல்தான் நம்பி இருக்கிறது. அதாவது டாலர் வீழ்ச்சி என்பது சீனாவுக்கு ஒரு வாய்ப்பும் ஒரு சோதனையும். இப்போ பிரிக்ஸ் நாடுகளின் வளர்ச்சி பாதையை பார்ப்போம். இந்த நாடுகள் எல்லாம் வளர்ந்து வரும் நாடுகள். அவங்களோட கனவு என்னன்னா, உலக பொருளாதாரத்தில் வெறும் பின்தொடர்பவர்கள் இல்லாமல் முடிவு எடுக்கும் இடத்துல இருக்கணும். பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து ஒரு புதிய வங்கி அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. அது வளர்ந்து வரும் நாடுகளுக்கு கடன் கொடுக்கிறது, வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் உதவுகிறது. இந்த அமைப்பு உலக வங்கி மற்றும் IMF மாதிரியான மேற்கத்திய அமைப்புகளுக்கு ஒரு மாற்று சக்தியாக மாறணும்னு முயற்சி செய்கிறது. டாலர் வலுவிழந்தா பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஒரு புதிய இடம் கிடைக்கலாம். உலக வியாபாரத்தில் அவங்க சொந்த பணங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கலாம்.
அது அவங்களோட அரசியல் மற்றும் பொருளாதார சக்தியை அதிகரிக்கும். ஆனா இங்கேயும் ஒரு உண்மை இருக்கு. இந்த நாடுகள் எல்லாம் ஒரே மாதிரி சிந்திக்கிறவங்க இல்ல. சில இடங்களில் அரசியல் முரண்பாடுகள், எல்லை பிரச்சனைகள், உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்கு. அதனால முழுமையாக ஒன்றாகச் சேர்ந்து டாலருக்கு ஒரு வலுவான மாற்று உருவாக்குவது எளிதான விஷயம் இல்ல. இப்போ சாதாரண மக்களின் வாழ்க்கைக்கு வருவோம். இந்த உலக அரசியல் நம்ம சமையலறை வரைக்கும் வந்து நிற்கும். டாலர் வலுவிழந்தா எண்ணெய் விலை மாறும். எண்ணெய் விலை மாறினா பெட்ரோல், டீசல், போக்குவரத்து செலவு மாறும். போக்குவரத்து செலவு மாறினா காய்கறி, அரிசி, மளிகை, மொபைல், உடை எல்லா பொருட்களோட விலையும் மாறும். வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு குறைத்தா வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்களின் சம்பளமும் பாதிக்கப்படலாம். அதாவது இது வெறும் அரசியல்வாதிகளின் விளையாட்டு மட்டும் இல்ல, இது ஒவ்வொரு வீட்டின் பொருளாதாரத்தையும் தொடும் விஷயம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, உண்மையிலேயே டாலர் வீழ்ச்சியா? இன்றைய நிலவரத்தில் டாலர் இன்னும் உலகின் மிகப்பெரிய நம்பிக்கை பணம்தான். உலக நாடுகளின் வங்கிகள் சேமித்து வைத்திருக்கும் வெளிநாட்டு நாணயங்களில் பெரும்பாலும் டாலர் தான் இருக்கிறது. பெரிய முதலீட்டாளர்கள், பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இன்னும் டாலரையே பாதுகாப்பான பணமாக பார்க்கிறாங்க. ஆனா மாற்றம் மெதுவா ஆரம்பிச்சிருக்கிறது. ஒரே ராஜா இருக்கும் உலகத்திலிருந்து பல சக்திகள் இருக்கும் உலகம் நோக்கி உலகம் நகர்கிறது. இந்த மாற்றத்தின் நடுவில்தான் நாம் வாழ்கிறோம். முடிவா ஒரு கேள்வியோட இந்த கதையை முடிக்கலாம். டாலர் நாளைக்கு விழுமா இல்லையா? அது யாராலும் உறுதியா சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவு, இந்த பண அரசியல் போர், இந்த பொருளாதார அதிகார போட்டி அடுத்த பல ஆண்டுகளுக்கு உலகத்தின் பாதையை தீர்மானிக்க போகிறது. நம்ம வாழ்க்கை, நம்ம வேலை, நம்ம சம்பளம், நம்ம எதிர்காலம், இதெல்லாம் இந்த உலக அரசியல் விளையாட்டோட ஒரு பகுதியாக மாறிக்கிட்டு இருக்கு. சமகால உலக அரசியலை உங்களிடம் சேர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். குளோபல் ஃபோக்கஸ் தமிழுடன் நன்றி.